டெலிவரிக்கு அப்புறம் வந்து அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் கொஞ்சம் இருக்கும், ஃபிசியாலஜிக்கலாக அவங்க பாடிஸும் மாறும்போது அவங்களுக்கு ஹெல்ப் வந்துட்டு கேட்கறது கஷ்டப்படுவாங்க. மோஸ்ட் ஆஃப் டைம் குழந்தை பிறந்தோடனே எல்லாரும் குழந்தை மேலே அட்டென்ஷன் போயிடும், மதருக்கான அட்டென்ஷன் கம்மியாக இருக்கும். அங்கே தான் வந்து ஒரு ஃபேமிலியாக வில் ஹேவ் டு ஃபோக்கஸ். இவங்களையும் ஃபோக்கஸ் பண்ணி இவங்களுக்கு என்ன வேணும், சாப்பிட்டாங்களா, வேறு ஏதாவது ஹெல்ப் இருக்கான்னு. அதே போல் மதர்ஸும் வந்து பெருசாக கேட்க மாட்டாங்க. ஐயோ குழந்தை இருக்குது, வயசானவங்க, அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம என்ன அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறது. ஒரு வாஷ்ரூம் ஒரு சிசேரியன் ஆயிருக்கு அப்படின்னாலும் சரி, நார்மல் டெலிவரி ஆகிருக்காலும் சரி, ரெண்டுத்துக்குமே ஸ்டிச்சஸ் இருக்க போகுது. எங்கே ஸ்டிச் இருக்குன்ற பொசிஷன் தான் மாறும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இனிஷியல் ஃபியூ டேஸ்க்கு வந்துட்டு அவங்க பாடி கேர் பண்ணிக்க நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதே போல் குழந்தையோட ஃபீடிங் பேட்டர்ன்லாம் செட்டில் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அந்த பேட்டர்ன் செட்டில் ஆகும்போது மதருக்கு ஸ்லீப்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பகலில் வீட்டில் கொஞ்சம் யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா நைட்லேயும் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் இருக்கும்போது அந்த ஃபீடிங் டைமில் ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுங்கும்போது ஷீல் ஃபீல் ஆல்ரைட். இது வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்றது தான். ஒரு ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னும் போது மதர் இன்னும் பாசிட்டிவாக போயிடுவாங்க. அதே போல் எஜுகேட் பண்ணி வச்சுருக்கும் போது இப்படி தான் போக போகுதுன்னு ஷீ இஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு. இந்த விஷயம் இருந்தாக்கா டெஃபினட்டாக இந்த லோ ஃபேஸை அவாய்ட் பண்ண முடியும். அதே போல் மதர்ஸும் வந்து ஆம்பிஷியஸாக எல்லாமே நானே பண்ணணும் அப்படின்றத தாண்டி இட் இஸ் அ டீம் எஃபர்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அவங்க வந்துடணும். ஹஸ்பண்டும் சரி, அவங்களோட சுற்றி இருக்க மதர்லாம் ஃபாதர்லாம் எல்லாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு பொசிஷனில் இருந்தால் தான் வந்துட்டு இட் வில் பி a குட் திங் ஃபார் ஹர் டு நெக்ஸ்ட் ஃபேஸ் போகிறதுக்கு அவங்களுக்கு.